சப்போஸ் நமக்கு அகெயின்ஸ்டாக கேப் அப் ஆனாலோ ஆர் திடீர்னு ஒரு 500 பாயிண்ட்ஸ் இல்லை 1000 பாயிண்ட்ஸ் ரைஸ் ஆனாலோ நார்மலாக வந்து ஆப்ஷன் ஹெட் பண்ணுறதுக்கு 1.5 லேக்லேருந்து 2 லேக் வரைக்கும் மார்ஜின் வந்து தேவைப்படும். இந்த முறைப்படி நம்ம பண்ணும்போது ஜஸ்ட் 25,000லேருந்து 35,000 வரை இருந்தாலே போதும். எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து சூஸ் பண்ணணும். ஹலோ எவ்ரிவன், ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஆப்ஷனை எப்படி பை பண்ணுறது, ஆப்ஷனை எப்படி செல் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். அது ஆப்ஷன் ரைட்டிங் வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் ஆப்ஷன் ஹெட்ஜிங்னா என்ன, அது எப்படி பண்ணணும், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து சூஸ் பண்ணணும், இதை பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். நார்மலாக வந்து ஆப்ஷன் ஹெட் பண்ணுறதுக்கு 1.5 லேக்லேருந்து 2 லேக் வரைக்கும் மார்ஜின் வந்து தேவைப்படும். இந்த முறைப்படி நம்ம பண்ணும்போது ஜஸ்ட் 25,000லேருந்து 35,000 வரை இருந்தாலே போதும், ஆப்ஷனை ஹெட்ஜ் பண்ண முடியும் நம்மளால். நீங்கள் மார்க்கெட் ஃபால் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம். சப்போஸ் நமக்கு அகெயின்ஸ்டாக கேப் அப் ஆனாலோ ஆர் திடீர்னு ஒரு 500 பாயிண்ட்ஸ் இல்லை 1000 பாயிண்ட்ஸ் ரைஸ் ஆனாலோ ஸ்டாப் லாஸுங்கிறது நமக்கு லாஸுங்கிறது வந்து ஃபிக்ஸடு. ஒரு 2,000 இல்லை 5,000 நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த லாஸுங்கிறது வந்து ப்ரீ டிஃபைன்டு. ட்ரேட் பண்ணுறதுக்கு பிஃபோராக என்ன லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதே லாஸ் தான். மார்க்கெட் ஈவன் 1000 பாயிண்ட்ஸ் ரைஸ் ஆனாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆப்ஷன் ஹெட்ஜிங்கில் இது ஒரு பெனிஃபிட்டு. இப்போ சப்போஸ் ஆப்ஷன் பையிங்னா எவ்வளோ இருக்கும், ஒரு 15,000 ருபீஸ் தேவைப்படுமா. ஆனால் ஆப்ஷன் ஹெட்ஜிங்க்கு ஒரு 25,000லேருந்து 35,000 வரைக்கும் இருக்குது. பட் ஆப்ஷன் ஹெட்ஜிங்கில் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுள் சக்ஸஸ் ரேஷியோ வந்து அதிகம். செகண்ட் வந்து மார்க்கெட்டுடைய ஃப்ளக்சுவேஷனாக இருந்தால் கூட நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இப்போது 36,400ல் இருக்குது. இது கீழே ஃபால் ஆகும்னு எனக்கு தெரியும். ஓகே, இது என்னோடய ப்ரிடிக்ஷன். அரவுண்ட் ஒரு 35,900 ஆர் 36,000 வரைக்கும் கீழே ஃபால் ஆகுங்கிறது என்னுடைய ப்ரிடிக்ஷன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய டார்கெட் என்னவோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆர் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நியர்பையில் இருக்கக்கூடிய புட் ஆப்ஷனை ஃபஸ்ட்டு செல் பண்ணணும். ரெண்டுமே வந்து புட் ஆப்ஷன் தான் பண்ண போகிறோம். ஒன்று வந்து புட் ஆப்ஷனை டார்கெட் என்னவோ அந்த டார்கெட் லெவலில் இருக்கக்கூடிய புட் ஆப்ஷனை செல் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. ஓகே, ரெண்டுமே பிஇ தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் செல் டார்கெட் பாயிண்டில் இருக்கக்கூடிய புட் ஆப்ஷனை செல் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்து இப்போது சப்போஸ் மார்க்கெட் வந்து மேலே ரைஸ் ஆகுது. ஓகே, எனக்கு ஆப்போசிட்டாக மேலே ரைஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ் தானே வரும். ஸோ ஒரு லாஸை லிமிட்டட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு இதை வந்து லிமிட்டட் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு வந்து மார்க்கெட் வந்து 2,000 பாயிண்ட் எனக்கு அகெயின்ஸ்டாக மேலே ரைஸ் ஆனால் கூட எனக்கு வந்து லாஸ் லிமிட்டடாக தான் இருக்கும். ஒரு 1,000 இல்லை 1,500 லாஸ் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், இப்போ டார்கெட் பாயிண்ட்டுக்கும் என்ட்ரி பாயிண்ட்டுக்கும் மிடில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுங்கள் நியர்பையில். ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை பிஇயை ரெண்டுமே பிஇ தான் பண்ணணும். இதை பை பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ டார்கெட் பாயிண்ட் ஆர் டார்கெட் நியர்பையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸை செல் பண்ணணும். அதுக்கு என்ட்ரிக்கும் டார்கெட்டுக்கும் மிடில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸை ரெண்டுமே பிஇ தான். ஏன்னா மார்க்கெட் கீழே ஃபால் ஆகுதுன்னா ரெண்டுமே பிஇ டைரக்ஷனில் தான். என்ட்ரிக்கும் டார்கெட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பிஇயை பை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லாஸ் வந்து கம்மியாக இருக்கும், ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கும். அட் த சேம் டைம் லாஸ் வந்து லிமிட்டட் தான். மார்க்கெட் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக எவ்வளோ தூரம் போனாலும் சரி லாஸ் வந்து லிமிட்டடு தான். நான் சிம்பிளாக வந்து ஒரு புரிகிற மாதிரி ஒரு நியூ ட்ரேடர் ஆர் ஆப்ஷன் பிகினருக்கு எவ்வளோ ஈஸியாக புரியுமோ அந்த அளவுக்கு தான் நான் வந்து இதில் டீச் பண்ணுறேன். சரி, இதை ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் பாருங்கள், ரெண்டுமே வந்து புட் ஆப்ஷன் தான். பிஇன்னு இருக்கா. ஓகே, ஸோ மார்க்கெட் டவுன் ஆக போகுது அப்படின்னா ஆப்ஷன் ஹெட்ஜர் வந்து 2 புட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ஒன்று டார்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த புட் ஆப்ஷனை செல் பண்ணுங்கள். ரெண்டாவது ஹெட்ஜிங்காக
டார்கெட்டுக்கும் என்ட்ரிக்கும் மிடில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை பை பண்ணுங்கள். ரைட், நான் இப்போ போட்டு வச்சுருக்கேன், வேறு எந்த ஆர்டருமே இல்லை. இதை வந்து நம்ம வாட்ச் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே ஃபால் ஆச்சு அப்படின்னா எனக்கு என்ன ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சார்ட்டை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்போது நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய சார்ட்டில் வந்து ப்ரைஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருக்குது. இப்போ 36,500லேருந்து 600, 700 இந்த மாதிரி ரைஸ் ஆகும். கீழே ஃபால் ஆகும்போது 36,300, 200 இது மாதிரி ரைஸ் ஆகுது. ஓகே, இது அப்படியே ஹரிசாண்டலாக போடுங்க. சப்போஸ் நான் வந்து ஒரு கால் ஆப்ஷனை வாங்குகிறேன், மார்க்கெட் ரைஸ் ஆகுது 34லேருந்து 35, 36 என்னுடைய ஆப்ஷன் ப்ரீமியம் ரைஸ் ஆகிட்டே போகும். ஸோ ப்ராஃபிட் வந்து அன்லிமிட்டெட். இப்போது சப்போஸ் நான் வந்து ஒரு புட் ஆப்ஷனை வந்து வாங்குகிறேன், மார்க்கெட் கீழே ஃபால் ஆக என்னுடைய ப்ராஃபிட்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகும். ஓகே, க்ரீனில் வரும். சரி, இதை இமேஜின் பண்ணி இந்த சார்ட்டை வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, பேங்க் நிஃப்டியில் April 7th கான்ட்ராக்டு 36,000 புட் ஆப்ஷனை செல் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு குவான்டிட்டி ஆட் பொசிஷன் போட்டுடலாம். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பை பண்ணணும். ஓகே, பை போட்டாச்சு. 36,200 or 300, 36,300 புட் ஆப்ஷனை பை பண்ணுறோம். இந்த இடத்துல பை பண்ணுறோம். ஓகே, ஸோ மார்க்கெட் கீழே ஃபால் ஆகுதுன்னு தெரியும். இப்போது இதில் ப்ராஃபிட் லாஸ் வந்து கால்குலேட் பண்ணலாம். இதில் பாருங்கள், மார்க்கெட் வந்து அகெயின்ஸ்டாக எவ்வளோ தூரம் போனாலும் என்னுடைய லாஸுங்கிறது வந்து 2,125 rupees தான் லாஸ், மேக்ஸிமம் லாஸ் அவ்வளோதான். அதே நேரம் ப்ராஃபிட்னாலும் மேக்ஸிமம் ப்ராஃபிட் அவ்வளோதான், 2,875. இது டார்கெட் வந்து இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண இதில் ஸ்டாப் லாஸ் கம்மியாகவும் டார்கெட் அதிகமாகவும் ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணால் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ், ப்ராஃபிட் ரேஷியோ வந்து குறையும். சேம் தான், மார்க்கெட் வந்து எப்படி இது பண்ணுறோமோ அதே போல் தான். உங்களுக்கு டெக்னிக்கல் கிளியராக தெரிஞ்சது அப்படின்னா ஸ்டாப் லாஸ் டார்கெட் ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருந்தால் கூட ப்ராஃபிட் பண்ணிட முடியும். ஸோ இதில் பாருங்கள், மார்க்கெட் வந்து எனக்கு அகெயின்ஸ்டாக இன்னும் 2000 பாயிண்ட் மேலே போனாலும் சரி, 5000 பாயிண்ட் மேலே போனாலும் சரி, எனக்கு லாஸுங்கிறது லிமிட்டடு தான். ஓகே, இப்போ நீங்கள் ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணும்போது, இப்போ நான் சப்போஸ் 36,300 இதை வந்து நான் செல் பண்ணுறேன், என்னோடய மார்ஜின் எவ்வளோ தேவைப்படுது? 1 lakh வந்து தேவைப்படும். ஓகே, யூஸ்வலாக நீங்கள் வந்து ஆப்ஷன் செல் பண்ணணும் அப்படின்னா 1 lakhலேருந்து 1.5 lakhs வரைக்கும் ஆகும். இதே நீங்கள் பாஸ்கெட் ஆர்டர்னு இருக்குது. ஓகே, இதில் வந்து ஆர்டர்னு இருக்கா, ஜிடிடி அண்ட் பாஸ்கெட் ஆர்டர்னு இருக்குது. இதில் போயிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள், நியூங்கிறத ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணி ஜஸ்ட் எந்த நேம்னாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து பேங்க் நிஃப்டி டெஸ்ட்டுன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ உங்கள் பாஸ்கெட் ஆர்டரில் நீங்கள் எந்தெந்த ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஆப்ஷன் ஹெட்ஜிங்னா ஒன்று பையும் ஒன்று செல்லும் போடுறோமா. ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணுறது பை ஆர்டரை ஆட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு செல் ஆர்டரை வந்து ஆட் பண்ணுங்கள். ஓகே, 36,100 PE 7th ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் செல் பண்ணணும். ஸோ செல் ஆர்டரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது ஆக்சுவலாக எனக்கு ரிக்கார்டு மார்ஜின் எவ்வளவு? 22,600 rupees ரிக்கார்டு மார்ஜின். இந்த ரிக்கார்ட் மார்ஜின் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கணும். ஓகே, இது வந்து ரிக்கார்ட் மார்ஜின் அண்ட் இது வந்து ஃபைனல் மார்ஜின். ஓகே, ஸோ இந்த 19,694 rupees தான் இந்த ட்ரேட் பண்ணுறதுக்கு மார்ஜின் தேவை. பட் இதில் லெஃப்ட் சைடில் இருக்கு பாருங்கள், 22,615 rupees இருக்கு இல்லையா, இது வந்து ரிக்கார்ட் மார்ஜின். இந்த ரிக்கார்ட் மார்ஜின் என்னவோ அது வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கணும். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இந்த செல் ஆர்டரை ஃபஸ்ட்டு இன்க்ளூட் பண்ணி ரெண்டாவது நீங்கள் பை ஆர்டரை இன்க்ளூட் பண்ணீங்கன்னா 1,40,000 ரிக்கார்ட் மார்ஜின் காட்டும். ஆனால் உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு என்னவோ சேம் 19,600 rupees தான். பட் இந்த 1,40,000 rupeesக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ரிக்கார்ட் மார்ஜின் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பெனால்ட்டி போடுவாங்க அதுக்கு. ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன். ஓகே,
அதே போல் இந்த ஆப்ஷன் ஹெட்ஜிங்கில் இருந்து நீங்கள் எக்ஸிட் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு பையை வந்து எக்ஸிட் பண்ணிடக்கூடாது, ரெண்டுமே சேர்த்து தான் எக்ஸிட் பண்ணணும். இப்போ பொசிஷனில் போயிட்டு எந்த ஆப்ஷனை வந்து ஹெட்ஜ் பண்ணியிருக்கீங்களோ ரெண்டையுமே சேர்த்து எக்ஸிட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஆப்ஷன் செல்லை வந்து எக்ஸிட் பண்ணாமல் பையை மட்டும் எக்ஸிட் பண்ணிட்டீங்கன்னா ஆப்ஷன் செல்க்கு உண்டான ஃபுல் மார்ஜின் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபுல்லும் அப்படி இல்லைன்னா அதுக்கு பெனால்ட்டி வந்து போடுவாங்க. ஸோ எப்போதுமே ஆப்ஷனை வந்து எக்ஸிட் பண்ணும்போது, ஆப்ஷன் ஹெட்ஜிங்கை வந்து எக்ஸிட் பண்ணும்போது ரெண்டையுமே செலக்ட் பண்ணிவிட்டு போத் எக்ஸிட் வந்து கொடுத்துருங்க. சிங்கிளாக ஒன்றா தனியாகவும் எக்ஸிட் பண்ண வேண்டாம், இந்த இடத்துல போயிட்டு தனித்தனியாகவும் எக்ஸிட் போட வேண்டாம். எந்த இது வந்து ரைட் நோ லைவில் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிட் கொடுத்துருங்க. இப்போ எனக்கு அகெயின்ஸ்டாக மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகும்போது ஒரு பிரேக் அவுட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டெக்னிக்கலில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்போது, இப்போ எஸ்டர்டே வந்து பைசைட் கன்ஃபர்மேஷன் பேங்க் நிஃப்டி கிடச்சிது 30 minutes GA மெத்தடில். ஸோ கரெக்டாக வந்து 37,105 தான் என்னுடைய டார்கெட்டு. ஸோ நான் அதை போஸ்ட் பண்ணியிருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 minutes பிஃபோர் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆப்ஷன் தான் எடுக்கிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கான ட்ரேட்ஸ் எடுத்திருக்காங்க பாருங்கள். ஓகே, என்னுடைய ட்ரேடும் நான் வந்து இதுக்கு அகெயின்ஸ்டாக கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணேன் பேங்க் நிஃப்டியில். பிஃபோராக ஒரு நிஃப்டி வந்து ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன், அதில் வந்து செல் பண்ணி பை பண்ணது அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில். அதே நேரம் கால் ஆப்ஷனை வந்து நிஃப்டி பை சைடு எடுக்கும்போது கால் ஆப்ஷனை பை பண்ணி செல் பண்ணது. ஓகே, நான் இந்த லாஸை வந்து நான் இதில் கவர் பண்ணிட்டேன், பை சைடு போயிட்டு கவர் பண்ணிட்டேன். ஸோ மண்டே சப்போஸ் கீழே ஃபால் ஆச்சு அப்படின்னா இதை விட என்னுடைய லாஸ் வந்து குறையும். ஸோ அந்த இடத்துல நான் வந்து எக்ஸிட் பண்ணிவிடுவேன். ஸோ இவர் வந்து மிஸ்டர் வெங்கடேஷ் ஃப்ரம் திருச்சி, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ட்ரேடர் இன் ஆப்ஷன், நம்ம ஸ்டூடெண்ட் குரூப்பில் உள்ள ட்ரேடர். லாஸ்ட் ஒரு 1 month அவங்க ட்ரேட் பண்ண அந்த ரிசல்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி நான் ஆப்ஷன் ஹெட்ஜிங் வந்து பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு. ஈவன் ஒரு நாள் வந்து 500 rupees பண்ணாலும், ஒரு நாள் வந்து 2000 rupees, ஒரு நாள் 1000 rupees பண்ணாலும் ஆல்மோஸ்ட் ரெகுலராக ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு. ஓகே, ஃபைனலாக ஒரு கன்க்ளூட்க்கு வருவோம். இப்போ இது வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், மார்க்கெட் கீழே ஃபால் ஆகுதுங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய டார்கெட் பாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கை செல் பண்ணணும். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் டார்கெட் பாயிண்ட்டுக்கும் மிடில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பை பண்ணணும். ரெண்டுமே புட் ஆப்ஷனை பண்ணணும், பிஇ வந்து பண்ணணும். ஒரு புட் ஆப்ஷனை வந்து டார்கெட்டில் இருக்கக்கூடிய புட் ஆப்ஷனை வந்து செல் பண்ணுறீங்க, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் டார்கெட் பாயிண்ட்டுக்கும் மிடில் இருக்கக்கூடிய ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணுறீங்க. இது மார்க்கெட் கீழே ஃபால் ஆகுங்கிறதுக்காக ஒரு ட்ரேடு. சப்போஸ் மார்க்கெட் அப்சைடு போக போகுது அப்படிங்கிறது உங்களுடைய ப்ரிடிக்ஷன். ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ரெண்டுமே கால் ஆப்ஷனை வந்து எடுக்கணும், சிஏ எடுக்கணும். டார்கெட் பாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த கால் ஆப்ஷனை வந்து செல் பண்ணுறீங்க, டார்கெட்டுக்கும் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கக்கூடிய கால் ஆப்ஷனை பை பண்ணுறீங்க. சிம்பிள். மார்க்கெட் அப் சைடு போச்சு அப்படின்னா ரெண்டுமே கால் ஆப்ஷனை ஒன்று செல்லும் ஒன்று பையும் பண்ணணும். இப்போ மார்க்கெட் டவுன் சைடு போக போகுது அப்படின்னா ரெண்டுமே புட் ஆப்ஷன், ஒன்று செல் ஒன்று பை. ஓகே எஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே போல் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Until then, signing up, Er.Raghugopal from BMR Bulls Academy. Thank you.